Good shot. And boundary, another boundary. Praveen, no mama. Line umpire ball எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஃபீல்டர்ஸ் எடுக்க விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டாப் டிஸ்மிசல். கௌதம் போன பால் பவுண்டரி இருந்தது, இந்த பால் உடனே விக்கெட். இந்த பவுண்டரின்னு ஒன்று இருந்தால் அடுத்த 2-3 பாலில் விக்கெட் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கும், ஹை லெவல் சான்சஸ் இருக்கும். அதுதான் பண்ணியிருக்காங்க. The first ball boundary and second ball wicket. Some pair of signals, எதுவுமே இல்லை. It's a dot ball. Like by signals. Well bowled. White signal, thank you. Taken wicket. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. A white signal, thank you for the signal. Delhi Capital versus Royal Challengers Bangalore. Royal Challengers க்கு இது ஒரு ராயல் சேலஞ்ச் தான். The strong hit, super shot and maximum. ஒரு மாதிரி சுளுக்கு எடுத்த மாதிரி அடிச்சாருங்க. சூப்பரான ஒரு ஷாட். சூப்பர் ஷாட். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கும் போது அதை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது, அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காரு. கண்ணு போடுற மாதிரி அடிச்சிருக்காரு.
maximum. 18 for 3 end of 2 hours. Team Royal Challengers versus Delhi. Delhi 18 ரன் விளையாடி இருக்காங்க. 3 wickets. ஓவர் நம்பர் 3 சின்மாய். பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ரெண்டு டீமே ஈக்குவலாக விளையாடிருக்காங்க. பட் 3 விக்கெட்ஸ் ஒரு அட்வான்டேஜஸ் தான் ராயல்ஸ்க்கு. பட் ரன்ஸ் நல்லாவே இருக்குது. டெல்லிக்கு 18 ரன். அடுத்த 6 ஓவரில் மினிமம் 50 to 60 will be the good numbers. Over number 3 சின்மாய். வாட் அ ஷாட். கேட்ச்க்கான சான்சஸ் இருந்தது. அதையும் ட்ரை பண்ணாங்க ராயல்ஸ். ரெண்டு விக்கெட்டுமே இம்பார்ட்டண்டான ஒரு விக்கெட். ஒரு ஷோ பார்க்குறோம் இங்கே. டீம் ஆர்சிபி இந்த மேட்ச் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற எஃபோர்ட்லேருந்தே தெரியுது நல்லா. No ball signal. Overstep, no ball. Okay, thank you. The free hit. Well bowled, really well bowled. Team RCB in the tournament oda highest runs விளையாடின team first match against Mumbai நினைக்கிறேன். செகண்ட் மேட்ச் ஒரு த்ரில்லர் அகைன்ஸ்ட் கொல்கத்தா. நேற்று டேவோட கடைசி மேட்ச். அந்த மேட்ச்சில் லூஸ் பண்ணியிருந்தாங்க கடைசி பால் ஓவரில் மேட்சை கொண்டு போயிட்டு. பட் இந்த மேட்ச் கட்டாயமாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத தவிர வேறு சாய்ஸே கிடையாது. மேட்சை ட்ரா பண்ணால் கூட வந்து வாய்ப்புண்டு. அப்படி இல்லையா? ஏன் அப்படின்னா ஒரு அப்பீல் அம்பையரோட சிக்னல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரும் வந்து எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணவில்லை. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குப்பா. இதே ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட் 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட் இந்த இடத்துல நடத்துகிறோம் அப்படின்னா எத்தனை முறை கத்திருக்கணும் கதை இருக்கணும் ஐயா விடுங்க ஐயா அப்படின்ட்டு. பட் இவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்துக்கிறாங்க. இப்படி தான் கிரிக்கெட் விளையாடணும். அதுக்காக தான் விளையாடுறதே முதல்ல. பட் அதோட பேட்டர்னே மாறி இருக்கு.
அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கிரிக்கெட்டில் இன்னும் வந்து க்ரோ ஆகலாம். டென்னிஸ் பால் கிரிக்கெட்லேருந்து ஸ்டிச் பால் கிரிக்கெட்டுக்கும் நம்ம மூவ் ஆகணும். அதுதான் அல்டிமேட் கோலாக இருக்கணும். இந்த டோர்னமெண்ட்லாம் அதுக்கு தான் நடத்துறது, அதுதான் முதல் இன்டென்ஷன். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். டென்னிஸ் பாலை பிடிச்சி ஸ்டிச் பாலு அண்ட் டிஎன்பிஎல் ஐபிஎல் சொல்லிட்டு ஒரு பெரிய நிலைமைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம். டென்னிஸ் பால் கிரிக்கெட்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் the over signal from the umpire, end of 3 overs 24 for 4. இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு அண்ணன் மெர்க்குரி வெல்டிங் வெங்கடேசன் அண்ணா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை மெர்க்குரி வெல்டிங் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த டோர்னமெண்ட்டோட ஈகாட்டு தாங்கல் பிரீமியர் லீக் 2024 சீசன் நம்பர் 2ஓட டைட்டில் வின்னர்ஸ் லிஃப்ட் பண்ணக்கூடிய பெரிய ட்ராஃபியை ஸ்பான்சர் பண்ணது அண்ணன் தான். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அவரோட பேரால் தான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க நீங்கள் டைட்டில் வின்னர் கப்பு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் போர்டு அண்ணன் வெங்கடேசன். மீண்டும் ஒரு முறை வெல்கம் பண்ணுறோம் மெர்க்குரி வெல்டிங். அண்ட் 3 overs gone 24 for 4 அண்ட் ஒன் மோர் ஸ்பான்சர்ஸ். இவரை பற்றி சொல்லணுமே இல்லை. அன்பு அண்ணன் பிரேம் அண்ணா அவர்களுக்கு வந்து நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அன்பு அண்ணன் பிரேம் அண்ணனுக்கு வந்து விஷஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்பான்சர்ஸ் வருஷத்துக்கு ஒரு முறை, பட் அண்ணன் வந்து வாரம் பண்ணுவாப்புல, நாள் கணக்கில் பண்ணுவார். ஸ்டார்ட் வித் லூஸ் டெலிவரி, ஒயிட் சிக்னல். மேபி இடுப்பு வழியாக இருக்கலாம். ரொம்ப நேரமாக இடுவை பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு மேட்ச் விளாடணும். ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. வெல் பவுல், ரியலி வெல் பவுல். இதே நாளில் ஒரு பெரிய டோர்னமெண்ட் வில்லோ வாரியர்ஸ் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். அதில் வேற ஒரு ரிசல்ட் ஆயிருக்கு. கேசிசி வர்சஸ் அப்பு சிசியில் அப்பு சிசி வின் பண்ணியிருக்காங்க. 10 விக்கெட்ஸ் 7 ஓவருக்கு 55 என்னமோ டார்கெட். அது 5 ஓவர்லேயே விளையாட்டாங்க அவங்க அப்பு சிசி. 10 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிறைய மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்து 3 மேட்சை பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் 1 இசிசி ஈகாட்டு தாங்கல் டோர்னமெண்ட், வில்லோ வாரியர்ஸ் டோர்னமெண்ட், அப்புறம் ஒரு ரென்லெஸ் டோர்னமெண்ட், ஒரு ஸ்டிச் பால் டோர்னமெண்ட் போயிருக்கு. அதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஷாட், இந்த நல்ல ஷாட்டை பார்க்குறோம். அது கேப்பில் போனா 4, கையில் போனா விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கேப்பில் தான் போயிருக்கு. 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்காங்க டீம் டெல்லி. பிரசாந்த் சூப்பர் ஷாட்டோட 4 ரன் கிடைக்குது டீம் டெல்லிக்கு. தீபன் ப்ரீவியஸ் டேயில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தாங்க. பட் செகண்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கேம் சேஞ்சிங் ஓவர். இந்த நேரத்தில் டீம் கேப்டன் தீபனுக்கு 4வது ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுண்டரியும் வந்திருக்கு டெல்லிக்கு. ஒயிட் சிக்னல், லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட். லென்த்தை வந்து மிஸ் பண்ணுறாங்க பவுலர். கைஸ் அடுத்த பால் போயிடலாம். திஸ் இஸ் அம்பையர்ஸ் கால். கொடுமே பண்ண முடியாது. எஸ், ஒயிட் தான். அம்பையர்ஸ் கால். ரீப்ளேயும் பார்த்தாச்சு. 50-50 அம்பையர்ஸ் கால் தான், அவர் கொடுக்குறது தான். அப்படின்ற போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஸ்விங், பட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் எடிசன், இன்னொரு யங்ஸ்டர் டீமில்.
So gone up and taken. ரொம்ப நேரமா விக்கெட் இல்லாம விளையாடிட்டு இருந்தாங்க டீம் டெல்லி. கரெக்டா அந்த நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ தேவாவோட விக்கெட்டை கிளைம் பண்றாங்க. டீப் அண்ட் ஸ்ட்ரைக். தேவா விக்கெட் ஆகிட்டு வெளில வராரு. Well bowled, really well bowled. பிரகாஷ் புது பேட்ஸ்மேன் அவ்வளோ வந்திருக்காரு. Or cheeky kind of try, but dot ball. And over signal also as well. End of 4 overs, 32 runs. 5 wicket. 2 team 50-50. 5 wicket team Royal Challengers को 32 run team Delhi को 8 run run rate ல விளையாடி இருக்காங்க. 5 wicket விட்டுருக்காங்க. Guys, start பண்ணுங்க. Okay, 4 overs, 32 for 5 at the moment. Over number 5 from Gautam. The team Delhi or team Royal. Okay, Chinmay. அஞ்சாவது ஓவர் போகிறதுக்கு. Shot to the racket, but மரம் தடுத்து இருக்கிறது. இது ஒரு 6 ரன் கிடைக்க வேண்டியது, 1 ரன் கிடைக்கிறது. மரமே ஓ மரமே, நான் என்ன செய்தேன் உனக்கு, ஏன் தடுத்தாய் இந்த பந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வெம்பராப்ல. நல்ல ஷாட், 6 ரன் போயிருக்கணும், 5 ரன் நோ பால். எதற்காக நோ பால், ஏன் நோ பால் அப்படின்னும் போது ஓவர் ஸ்டெப் நோ பால். ஓகே, நல்லது.
1+1. முதல் பரிசு கிடைக்கலாம் கூட ஆறுதல் பரிசு அண்டா அந்த மாதிரி வந்து அது 6 போடலாம் கூட ஒரு ஃப்ரீ ஹிட் கிடச்சிருக்கு. அது 6 போயிருந்தா இன்னும் ஃப்ரீயாக இருந்திருக்கும் டீம் டெல்லிக்கு. பட் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு லக்கி மூமெண்ட். பேட்ஸ்மேன் மாறிட்டாங்க, அதனால ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணலாம். மேலே தான் போயிட்டு இருக்கு. இதுவரையிலும் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ரெண்டாவது ரன் ஃப்ரீ ஹிட்டில் ரன் அவுட் இருக்கிறது. அது ஒரே ஒரு வழிதான் விக்கெட் எடுக்கிறதுக்கு. அந்த வழியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க டீம் ராயல். ஃப்ரீ ஹிட்ல ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்துக்கிறாங்க. அருமையான ஒரு விக்கெட். 6வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டீம் டெல்லி. ஒரு நல்ல ஃப்ளோவில் டெல்லிக்கு இல்லை வாய்ப்புகள் கிடைச்சது. அது வந்து ரன் அவுட்டில் முடியுது. ஃப்ரீ ஹிட் பாலில் ஒரு ரன் அவுட் டீம் ராயலுக்கு. ஒரு லக்கி மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா போன பாலே 6 போயிருக்கணும், அது 6 போல. இந்த பால் ஃப்ரீ ஹிட்டில் ஒரு ரன் அவுட் கிடைக்குது. A very good shot. And இது மேக்ஸிமம் போல தெரிகிறது. அம்பையர் கையை காமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சொல்லுவேன் 4 தானே. ஓகே நடுவர் அவர்களே, நீங்க சொல்றதா எங்களுக்கு வாக்கு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி யார் சொன்னாலும் அம்பையர் சொல்ற தீர்ப்பு மட்டும்தான் கடைசி தீர்ப்பு. ஆஃப் சைடில் இருக்கிற பவுண்டரி நம்ம பேசி இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி சேஃபான பகுதியில் நின்று கரெக்டாக கொடுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஏன் ரொம்ப குதிக்கிறீங்களா நீங்கள்? என்னாச்சு உங்களுக்கு? அட அவங்க ஆற்று தண்ணி உங்களுக்கு வேணுமா? வேண்டிட்டு இருக்காங்கய்யா. எல்லா பூஜையும் பண்ணின்னு இருப்பாங்களே இப்போ. ஷாட். ஐபிஎல்ல எந்த டீம் ஜெயிச்சாலும், அது முக்கியமாக மும்பை ஜெயிச்சாதுன்னு வச்சுங்களேன், பட்டுன்னு அப்படியே அம்பானின்றுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து டீம் டெல்லி விளையாடின்னு இருக்காங்க. என்னென்னலாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வெல் பவுல். அதே சமயம் ஐபிஎல் வரலாற்றிலே ரொம்ப பாவமான அணியாக ஈஷாலா கப் நமதே. பட் அந்த டீம் இந்த டீம் கிடையாது. இந்த டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். பட் இதெல்லாம் ஆர்சிபி அப்படின்னும் போதே நம்ம மனசில் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, வெல் பவுல். விக்கெட்கான ஒரு சிக்னல் கிடைக்குது அம்பையர் கிட்ட இருந்து. 1 more விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டீம் டெல்லி. மும்பையின் முகங்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது செய்வாங்களா டீம் டெல்லி? ஏதாவது டீல் பேசுனீங்களா இல்லையா? இதை பேசலாம் நம்ம. இதை ரஞ்சி பிளேயர் அங்கு, இந்தியன் பிளேயர் ரிங்கு சிங் மாதிரி அங்கு சிங் வாங்க. ஈகாட்டு தாங்களின் அங்கு சிங் நேற்று ஒரு கேட்ச் பிடிச்சாருங்க, அருமையா இருந்தது.
அதுக்கு முன்னாடி பிடிச்சது, நான் அதுக்கப்புறம் நடந்தது நான் சொல்ல விரும்பல. டெல்லியை காப்பாற்றுமா மும்பை? அப்படி இல்லையே, மும்பையை காப்பாற்றுமா டெல்லி? அங்கு மும்பையை காப்பாற்றுவாரா? புது பேட்ஸ்மேனா உள்ள வந்திருக்கார். ரஞ்சி பிளேயரின் அற்புதமான ஒரு விளையாட்டில் ஒரு ரன் பெறுகிறது டெல்லி. ஓகே, ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 overs 41 ரன்ஸ். இதுக்கு மும்பையை சேர்ந்து கை தட்டுவாங்களே, தட்டி தான் ஆகணும். தட்டுங்க, தட்டி தான் ஆகணும். டெல்லி எவ்வளோ ரன் ஆடுறாங்க? 41 ரன் ஆடி இருக்காங்க. டீம் ஆர்சிபி விக்கெட்ஸ் மழை, நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. அது ஒரு அவங்களுக்கு இந்த கேமில் ஃபேவரட்டாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அதுதான். 41 for 7 எண்ட் ஆஃப் 5 overs. இன்னும் 3 ஓவர் இருக்கு. முக்கியமான வீரராக கருதப்படும் அங்கு சிங் ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். செமிஃபைனல் செமிஃபைனல் டிக்கெட் இந்த மேட்ச்ல இருக்கு. டீம் ஆர்சிபி ஆர் மும்பை. இன்னும் 10 நிமிஷத்துல 3 ஓவர் போடணும். 30 நிமிஷம் ஆல்ரெடி கடந்து விட்டது. அம்பையர் நோட் பண்ணுங்க இந்த விஷயத்தை. 10 நிமிஷத்துல 3 ஓவர் போடணும்னு சொல்லுங்க கேப்டன் கிட்ட. இல்லைன்னா ஒரு ஃபீல்டர் வெளியில வர வேண்டியது இருக்கும், சாரி உள்ள போக வேண்டியது இருக்கும், சர்க்கிள் உள்ள. சீக்கிரமா பண்ணுங்க. கமான் 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 டைகர்ஸ். அடடா, அருமையான ஒரு ஷாட். மும்பை கையில் இந்த நேரத்தில் அந்த பூங்கொத்து குத்துட்டுச்சுங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சியர் கேர்ள்ஸை பார்த்துருப்பீங்க, சியர் பாய்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கையில் வந்து வேப்ப கொத்து குத்தா கூட ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டெல்லி மேலே அவ்வளோ பாசம் வழியுது இப்போ அவங்களுக்கு, ஃபுல் பாசம். ஒயிட் சிக்னல். இந்த மேட்சை மட்டும் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 11-15 பேருக்கும் வந்து சீர் செய்யறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. மும்பை பாய்ஸ் கொஞ்சம் வெயிட் டீம்னு வர அப்டேட் வந்திருக்கு. குட் ஷாட். நோ பால் சிக்னல் லெக்கம் பேர்கிட்ட இருந்து. 1+1. நன்றி நடுவர் அவர்களே. லெக்கம் பேர் முகத்தை மூடி இருக்கிறார், தலையை மூடி இருக்கிறார், ஆனால் கண்கள் திறந்துதான் இருந்திருக்கிறது. நோ பால் 1+1. ஓகே ஓகே, அது என் வாயால் நான் என்னால் சொல்ல முடியல. லெக்கம் பேர் சொல்லிட்டார். அடுத்த ஓவர் போடுங்க, அடுத்த பவுலரை கூப்பிடுங்க. ஆல்ரெடி டைமர் இருக்கு, டைமர் ஷார்ட்டாக இருக்கு. கொஞ்சம் அம்பையர் சொல்றதும் கேப்டன்ஸும் பேசிட்டு பட்டுன்னு அடுத்தடுத்த விஷயத்த பாருங்க. ஓகே, அடுத்த பால் போயிடலாம். சிம்பிள். தேங்க்யூ. அம்பையர்ஸ்க்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்த ஆர்கனைசருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக செயல்பட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்களோட டிசிஷனை வந்து அப்ரிஷியேட்டட். ஓகே ஓகே, ரெடி கைஸ், ரெடி 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 ரெடி. பொசிஷன் போயிடுங்க. கானா இது ஃப்ரீ ஹிட்டா, கேட்ச் எடுத்தாலும் விக்கெட் இல்லை, அதனால பேட்டர்ஸ்க்கு கவலை ஏதும் இல்லை. ஓகே ஓகே, அவங்கவுங்க பொசிஷன் போயிடுங்க. பார்ட் ஆஃப் த கேம். ரெடி ரெடி கைஸ், ரெடி ரெடி, கமான்.
லெக் அம்பையரோட பாடி மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்டர் டிஸ்கஷன் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லெக் அம்பையர் அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர். Okay, not out signal. Thank you for the signal. ஃபீல்டர்ல திசையில பால் வேகமா போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா அப்படின்னும் போது அங்க எடிசன் நினைக்கிறேன் ரொம்ப குயிக்கா வந்து இந்த பாலை சேவ் பண்ணியிருக்காங்க. நோ எடிசன், இது வேற பிளேயர். ஆன் சைடில் மட்டும் 4 ஃபீல்டர் வச்சிருக்காங்கப்பா டீப்ல. ஸோ மற்ற ஃபீல்டர் எல்லாருமே ஆஃப் சைடில் போட்டாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு மட்டும். ஸோ ஃபீல்டிங் செட்டப் ஷார்ப்பாக தான் இருக்குது பவுண்டரி சேவ் பண்ணுறதுக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ், வெல் பவுல் அண்ட் ஓவர். பவுலிங் போட தான் எடிசன் பார்க்கறதுக்கு அப்படி இருந்திருக்காங்க. டீம் ஸ்கோர் இஸ் 50 ரன் ரீச் பண்ணியிருக்காங்க டீம் டெல்லி. ஏன்னா மும்பை 50 ரன் அடிச்சிருக்காங்க. செலிப்ரேட் பண்ண மாட்டேங்க, அமைதியா இருங்க. வாங்க வாங்க, சும்மா லைட்டாக அப்படி கீ கொடுத்தா போதும், நல்லா துள்ளுறாங்க. ஓகே, ஒன்லி 4 மினிட்ஸ். கொஞ்சம் சீக்கிரமாக ஓவர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனா ரூல்ஸ் படி ஒரு ஃபீல்டர் உள்ள வர வேண்டியது இருக்கும். அம்பையர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுங்க என்னன்ட்டு. இந்த டோர்னமெண்டோட EPL சீசன் 2 2024 லீகோட கடைசி மேட்ச் CSK வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்சை டாஸ் போட்டு துவங்கி வைக்க வந்திருக்கும் மெர்க்குரி வெல்டிங் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை வருக வருகன வரவேற்று இந்த மேட்ச்க்கான டாஸை போடுறோம். CSK வர்சஸ் ராயல்ஸ். Ankush Singh. CSK won the toss. Again ஒரு டாட் பால் மனோஜ் கிட்ட இருந்து. அங்குஷ் சிங் வீரன் பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் பந்து மட்டையில் படவில்லை, மாறாக அவர் தொடையில் பட்டது. சிங்கிள். அன்பண்ணன் வெங்கடேசன் அவர்கள் டீம் CSKக்காக ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுக்காக, இந்த டோர்னமெண்ட்லேயே முதல் மேட்ச் வின் பண்ணதுக்காக அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே முன்னாடி யாரும் இருக்க வேண்டாம், அப்படியே பின்னாடி போயிடுங்க, கொஞ்சம் சைடில் வந்துருங்க. நல்ல ஒரு ஷாட். அங்குஷ் சிங், எப்போ நீங்கள் ரிங்கு சிங்காக மாறுவீங்க? ராகுல் டிராவிடாக விளையாடிட்டு இருக்கீங்க, ரிங்கு சிங் மாதிரி எப்போ கடைசி ஓவர் 5 6 அடிப்பீங்க அப்படின்றது தான் பெரிய கொஸ்டினாக போயிட்டு இருக்கு. இப்போ 53 ரன், இந்த ஓவரில் 3 ரன் தான், மொத்தமாகவே 3 சிங்கிள் தான் விளையாடி இருக்காங்க டீம் டெல்லி. டைம் என்னன்னு பாருங்க, ஒன்லி 1 மினிட்ஸ். இப்போ இதுக்குள்ள ஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே போகுமா இல்லை எப்படி? ஆரம்பிச்சுட்டா போலிங் போடலாங்க, போடுங்க. தீபன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி ரெடி ரெடி. இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு, 30 செகண்ட்.
வெல் பால் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போட்டிருக்க முடிஞ்ச அளவுக்கு. It's a quick ball. Shot, very good shot. ஆஹா, நல்ல ஒரு டைமிங்ல அதை சேவ் பண்ணிருக்காங்க. 6 போல அப்படினாலும் வந்து ஒரு ரன் கிடைக்கும். ஓகே, அடுத்த பால் போயிடலாம். 1 அங்கு சிங். டயர்டே ஆக முடியாத என்ன கூட டயர்ட் ஆகிட்டாரு அங்கு சிங். தொடையை தட்டி காமிச்சிருக்காரு நம்ம பேரு. லாஸ்ட் 2 ஆர் லாஸ்ட் 1? லாஸ்ட் பாலா? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். இட்ஸ் ஸ்லோயர். அம்பையரோட சிக்னல், ஓவர் சிக்னல். டாட் பால் டு இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டீம் ஆர்சிபி முதல் 5 ஓவரில் 40 ரன்னு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6, 7, 8 நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டு கடைசியாக 8 ஓவர் முடிஞ்சு டீம் ஸ்கோர் 56, 57 ரன் டார்கெட். டீம் டெல்லி மும்பை இந்தியன்ஸுக்காகவும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களுக்காகவும் விளையாட போகிற சேசிங் இன்னும் 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடியாக இருங்க, ஆக்ஷனில் இணைந்திருங்கள். மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ண தவறாமல் ஒவ்வொரு பாலும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இதோ உங்களுக்காக டெல்லி செகண்ட் ஹாஃப்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க பாருங்க.
Boys, batsmen. Okay, RCB against Delhi. ஐம்பத்தி 7 ரன் டார்கெட். இதுவரை ஐபிஎல் வரலாற்றில் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணாத இரு அணி. ஐபிஎல்ல இங்கே கிடையாது, இங்கே வந்து செகண்ட் சீசன். ஆல்ரெடி ஐபிஎல்ல எப்படி ரிசல்ட்டோ அதே மாதிரி தான் இந்த சீசன்லேயும் ரிசல்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸாக ஃபர்ஸ்ட் சீசன் வின் பண்ணியிருக்காங்க, நடப்பு சாம்பியன். பட் இந்த முறை புது சாம்பியன்ஸ் யாராவது வருவாங்களான்ற டெஸ்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபைனல் டே. சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இன்றைக்கி தான் துர்காஷ்டமி அப்படின்னும் போது ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி டேவோட ஃபைனல் டே. கடைசியாக செமிஃபைனல், ஒரு தரமான செமிஃபைனல்ஸ் காத்துட்ருக்கு, ஃபைனல் காத்துட்ருக்கு. இந்த டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற காத்துட்ருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி செமிஃபைனலுக்குள்ளே யார் போக போகிறா அப்படின்ற ஒரு பலப்பரிச்சை. இந்த மேட்ச் ஆனது டெல்லி வெர்சஸ் ஆர்சிபி அப்படின்றத விட ஆர்சிபி வெர்சஸ் மும்பை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில். அவங்களும் காத்துட்ருக்காங்க, விளையாடாமல் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு கொண்டு இருக்கோம். மும்பைக்கு டெல்லி ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்களா? கரகோஷங்களை எழுப்புங்கள். இன்னும் எதிர்பார்க்குறவங்க கிட்டேருந்து இந்த டீம் ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா டைரக்ட் செமிஃபைனலுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த மேட்சை விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மும்பைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, here we go. First ball from Shika. முதல் பாலே ஒரு ராக்கெட் அண்ட் மேக்ஸிமம் ஆர்சிபி. ஈஷாலா கப் நமதே அப்படின்றது போல முதல் பந்து 6. எங்கேயோ சுவிட்ச் போட்டால் எங்கேயோ லைட் எரியும்னு சொல்லுவாங்க. அது போல பவுண்டரி லைனுக்கு அனுப்புங்க ஆர்கனைசர். லைன் அம்பையர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லைன் அம்பையர்ஸ் யாரெல்லாம் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு மதியான லஞ்ச் வந்து நான்வெஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டன்ஸ் போட்டு நீங்கள் போய் உட்காந்துக்குங்க உங்கள் பொசிஷனில். இந்த மாதிரி ஏதாவது ஊக்கத்தொகையாக பண்ணலாம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். நான்வெஜ் மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்க ஆர்கனைசர். ஸோ ரிஸ்கி சிங்கிள், ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லெக் பை மூலிமா ஒரு ரன் கிடைக்குது டீம் ஆர்சிபிக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட். காஷ்மீரில் பெய்யும் மழைக்கு கன்னியாகுமரியில் சாரல் அடிக்கிறது. காஷ்மீரில் மழை பெஞ்சா கன்னியாகுமரியில் குளிருது. என்ன இதெல்லாம்? ஆர்சிபி விக்கெட் போடுறாங்க, டெல்லி கூட செலிப்ரேட் பண்ணல, மும்பை செலிப்ரேட் பண்ண. இந்த 7 ஓவரில் நீங்க 7 ஓவர் முடிச்சதுக்கு அப்புறம் யார் இருப்பாங்க இல்லைன்றது தெரிஞ்சிடும். 2 டீமா போறாங்களா இல்லை ஒரு டீமா போறாங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 ஓவரில் தெரிஞ்சிடும். ஓகே, வாட் எவர் ஹேப்பன் அதை ரசிக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் நாங்கள் இருக்கோம். Well played. And run out kind of chance. It's a பெரிய chance. It's a பெரிய chance. Oh my God. Oh my God. This is big movement. இது பெரிய மூமெண்ட். சிஎஸ்கேல ஒரு முறை வந்து அந்த ஜகடி ஒன்று பண்ணுவார், கையில் வந்ததை வந்து மிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பிக் மிஸ்டேக். ஈஸி ரன் அவுட். அந்த ரன் அவுட்டை மிஸ் பண்ணுறாங்க டீம் டெல்லி. உடைச்சிட்டாங்க. அந்த முட்டையை வச்சு ஆம்லெட் கூட போட முடியாது.
மும்பை பாய்ஸ்க்கு என்னமோ ஆயிடுச்சு. ஒரு மேட்சாவது வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் ஸ்வீப் ஆயிடக்கூடாது அப்படின்றதால நல்ல ஷாட் கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா. பவுண்டரி போறதுக்கான வாய்ப்பில்லை. ஃபீல்டர்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் ஆர்சிபி. 2 runs. இந்த மேட்ச் எப்படி பரபரப்பு கேம் இருக்கு. 2 டீம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள போவாங்க அப்படின்ற மாதிரி. பவர் பிளே ஓவர் தேவா கிட்ட இருந்து நல்லாவே வந்துட்டு இருக்கு டீம் டெல்லிக்காக. ஷாட் வெரி குட் ஷாட் கேப்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஷாட் பவுண்டரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆர்சிபிக்கு ஒரு பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் ஆர்சிபி. A good strike and boundary. நல்ல ஒரு புல் ஷாட். It's a quicker one. நல்ல புல் ஷாட். ஸ்ட்ரைக்ல தீபன் இந்த டோர்னமெண்ட்ல 50 அடித்த ஒரே பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு சூப்பர் நாக் 50 விளையாடின ஒரே பிளேயர் டோர்னமெண்ட்லோட ஒன்லி பிளேயர் 50 ரன்ஸ் விளையாடின தீபன். டவுன் தி ட்ராக் ஒரு ஸ்மாஷ். இது பவுண்டரி போறதுக்கான சான்சஸ் இருக்கிறது. ஓடன அவசியமே இல்லை, நின்று ரசிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பர் ஷாட். சூப்பர் ஷாட் அண்ட் பவுண்டரி. டீம் ஆர்சிபி பரபரப்பா இருந்தவங்க கொஞ்சம் அப்படியே பரபரப்பு அடங்கியிருக்கு. அப்பா ரிலாக்ஸ் ஆகிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரன்ஸ் வந்திருக்கு. 2 overs 20. இன்னும் மேட்ச் முடியல, நிறைய ரன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 ரன்ஸ் கிட்ட விளையாடணும் வித்தின் 6 ஓவர்ஸில். ரன் பால் கேம் பட் கம்ஃபர்டபுள் பொசிஷன் டீம் ஆர்சிபிக்கு. Well ball, what a ball. கிரிக்கெட் பல நேரங்களில் மேஜிக் செய்யும். அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்ணு வேணும், மனசு வேணும். இந்த மேட்ச் அப்படிதான் போயிட்டு இருக்கு. கேம் பிளான் இருக்கு. ஆஃப்டர் பவர் பிளே டீப்ல 5 ஃபீல்டர்ஸ். ஒயிட் சிக்னல். பெரிய ஷாட்கான ஒரு ட்ரை. அம்பையரோட சிக்னல். நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். பால் ரொம்ப நல்லா வந்தது பட் நோ பால் ஃப்ரீ ஹிட் ஆயிருக்கு.
ஸ்விங் அண்ட் மிஸ். காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சின்ன சின்ன காகிதத்துக்கு கூட தெரியும், ஏன்னா காற்றுல பறந்து போயிட்டுருக்கு. ஸோ பேட்ஸ்மேனுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 2 ரைட் ஹேண்ட்ஸ் ஆடுது, ஃபார்ச்சுனான விஷயம் ஆர்சிபிக்கு இந்த டைமில். ஆன் சைடில் செம காற்று. ஆடி மாதத்துல தான் காற்று அடிக்கணுவாங்க, தை மாதத்துலேயும் காற்று அடிச்சிட்ருக்கு. Well ball. So quick signal and over signal. Yes. So 3 overs completed. End of 3. இன்னும் 1 இருக்கா? ஒரு நிமிஷம். 5 balls, 1 ball இருக்கு இன்னும். White signal. நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் MIIT மதன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கும். உடன் வந்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்கும். நேரத்தில் ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவரில் டீம் ஸ்கோர் இஸ் 26 ரன்ஸ் வந்திருக்கு. இன்னும் 30 பால்ல 31 ரன் விளையாடணும் டீம் RCB. 30 பால் 31, 57 டார்கெட், 26 மைனஸ் அப்படின்னா 31. இன்னும் 5 ஓவரில் 31 ரன் விளையாடணும் டீம் RCB. It's a loose delivery and good shot and boundary. வெயில் காலத்தில் உருகிக் கொண்டிருக்கும் பனிப்பாறைகள் போல மும்பையின் கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் கனவென்னும் கண்ணாடியில் சிறு சிறு கற்களாக போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் RCB. மும்பை இந்தியன்ஸோட கனவு. வெல் பிளைட். செட் ஆயிட்டாங்க 2 பேருமே வந்து சூப்பர் செட் ஆயிருக்காங்க. உள்ள பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டூஸ் கோயிங் குட். வெல் பிளைட். இந்த நேரத்தில் வருகை தந்திருக்கும் வட்ட செயலாளர் அன்பு அண்ணன் குமார் அவர்களை
விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் MIIT குளோபல் சர்வீஸ் அண்ணன் மதன் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வெல் பவுல். நல்ல ஒரு போடுன்னு சொல்லிட்டு ஹோப் போட்டுட்டு இருக்காங்க டீம் மும்பை. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு பேக்கெட் கொடுக்கலான் இருக்கோம். அது என்ன பேக்கெட் அப்படின்னா, வாட் a shot from Russell Deepan. இந்த மாதிரி ஷாட்ல ரொம்ப கெட்டிக்கார புள்ள, ஃபுல் ஷாட்டை சூப்பரா ஆடக்கூடிய ரசல் தீபன், ஜமைக்கன் பிரீட் ரசல் தீபன் மேக்ஸிமம் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுக்கு குளிர்ந்த தலகாணி அதெல்லாம் வந்து தர முடியாது. பூஸ்ட் பாக்கெட், ஹார்லிக்ஸ் பாக்கெட்லாம் தரலாம். டோன்ட் யூஸ் டொபாக்கோ இன்ஜுரிஸ் ஹெல்த். நீங்கள் இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு விளையாட முடியல, மூச்சு வாங்குது அப்படின்னும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும். டோன்ட் யூஸ் டொபாக்கோ. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரைடே நைட் ஆர் சாட்டர்டே நைட். ஐடி எம்ப்ளாயிஸ் ஃப்ரைடே நைட்டும், மற்ற எம்ப்ளாயிஸ் சாட்டர்டே நைட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நாள் மட்டும். அம்பேருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. யாராவது 39 39 ரன் வந்திருக்கு. இன்னும் 18 ரன் விளையாடணுன்ற போல இருக்குன்னு நினைக்கிறேன். 18 பாலுக்கு 18, 24 பாலுக்கு 18. ஓகே, அம்பேருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, முடிஞ்சா குளுக்காண்டி வாங்கி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று இருக்காங்க. வெள்ளை சட்டை போட்ட வெள்ளை வேந்தர்கள், வெள்ளை கொடி வேந்தர்கள் இதுவரையிலும் இந்த கேமை சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். உள்ளூரில் நடக்கும் டோர்னமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்ரி பாக்ஸ்லையும் தமிழ்நாடு லெவலில் இருக்கிறத டிஐ ஸ்போர்ட்ஸ்லையும் கண்டு கழிக்கலாம். ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பெருசாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ஸும் வந்து முக்கியமான காரணம். இந்த சேனல் அந்த சேனல் இல்லாமல் எல்லா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஐ லைவ், டிஐ ஸ்போர்ட்ஸ் இல்லை, டிஐ லைவ் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழ் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேந்தன், கொடிகாத்த வேந்தன், டீம் ஆர்சிபியின் ரசல் தீபன் கொடியை பிடிச்சி மேலே காமிச்சிருக்காரு. அது பறந்து கொண்டிருக்கிறது. மும்பை இந்தியன்ஸின் கனவு கனவாகவே போய் கொண்டிருக்கிறது. இன்னும் கமான் பாய்ஸ், இன்னும் கொஞ்சம் சத்தமாக கோஷங்களை எழுப்புங்கள். இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்க, முன்னாடி வாங்க, உங்க முகத்தை பார்க்கணும் எல்லாம் ஆசைப்படுறாங்க. 100 பாஷா நல்ல இன்னிங்ஸ் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல முக்கியமான கேம் இது. டூ ஆர் டை கேம் அகைன்ஸ்ட் டெல்லி. பாசிட்டிவ் வேவ்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெல் பிளேட், ரியலி வெல் பிளேட். ஒரு ஹையஸ்ட் ரன் கெட்டர் கூட சொல்லலாம் தீபன் இந்த டோர்னமெண்ட்ல. 70+ ரன்ஸ் விளையாடி இருக்காரு 3 இன்னிங்ஸ்ல. அவரோட ஆவரேஜ் வந்து 35+ இருக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட், செகண்ட் மேட்ச் விக்கெட், இந்த நாட் அவுட் இந்த மேட்ச். குட் ஷாட், வெரி குட் ஷாட். இது மேக்ஸிமம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற போது ஒரு 2 சென்டிமீட்டர் முன்னாடி விழுந்ததுனால இது பவுண்டரி, 1 பவுன்ஸ் பவுண்டரி. நெற்றி கண் திறப்பின் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி 1 பவுன்ஸ் லைட்டா அப்படி முன்னாடி விழுந்தாலுமே 4-4 தான்.
லைனில் விழுதாலும் இது முன்னாடி விழுதா பின்னாடி விழுதா அது மேலே விழுதா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டு தான் அதுக்கப்புறம் டிசிஷனே கொடுப்போம். இன்னும் 6 ரன் அடிக்கணும், ஒரு வின்னிங் ஷாட். ஒன்லி 6 ரன்ஸ், ஒரே ஒரு மேக்ஸிமம். ஸ்விங் அண்ட் மிஸ். ஓவர் சிக்னல். இன்னும் 6 ரன் அடிக்க வேண்டும். ஆன் ஸ்ட்ரைக்ல தீபன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வின்னிங் ஷாட் அடிச்சு முடிப்பாரா? டீம் ஆர்சிபி எக்ஸைட்மெண்டோட காத்துட்டு இருக்காங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது சின்ன ஒரு தயக்கம் இருந்தது, ஏர்லியா விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆன உடனே எழுந்து உட்காந்துட்டாங்க. டீம் மும்பை பாராட்டுறதுக்கு தயாராக நின்றுட்டு இருக்காங்க ஆர்சிபி கோஷங்களை எழுப்பதற்காக. இன்னும் 6 ரன் அடிக்கணும் 3 ஓவரில். கௌதம் சார்லஸ் 21 ரன் அடிச்சிருக்காரு 20 பால்ல. தீபன் 19 ரன் அடிச்சிருக்காரு 7 பால்ல வித் 2 மேக்ஸிமம்ஸ். ஜஸ்ட் 6 ரன்ஸ் அவே. 6 ரன், அதாவது 6 அடிச்சு மேட்சை முடிச்சா தீபனுக்கு யாரும் எதுவும் அலௌன்ஸ் பண்ணல. கேட்டேன், எதுவும் கிடையாதுன்ட்டாங்க. பாராட்டுகள் மட்டுமே, ஆறுதல் பரிசு வேணா கடையில் காசு கொடுத்து ஏதாவது வாங்கிக்க சொல்றாங்க. ஷாட், வெரி குட் ஷாட். டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதை பிடிச்சதுனால விக்கெட் ஆயிருக்கிறாங்க. உசு பேசுறதுனால தீபன் அடிச்சு விக்கெட் ஆயிருக்கிறார். இன்னும் 6 ரன் அடிக்கணும். புதுசா வரவங்களே உசு பேத்துவோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து விளையாடுங்க. வின்னிங் ஷாட் யார் அடிக்க போறா? டீம் ஆர்சிபிக்காக. ஆர்சிபி கடந்த 15 வருஷமா ஐபிஎல் டோர்னமெண்டோட அந்த வின்னிங் ஷாட் இதில் பார்க்காத ஒரு டீம். ஐபிஎல் வரலாற்றில் கோப்பைகள் வெற்றி பெறவில்லை என்றாலும் அனைவரின் இதயங்களை வென்ற ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிப்பாங்களா அப்படின்னா இந்த மேட்ச் முடிச்சு செமிஃபைனல் போயிட்டு அதை போராடணும். அதுக்கப்புறம் டைட்டிலுக்கு ஃபைனலில் போராட வேண்டியது இருக்கும். புது பேட்ஸ்மேன் the well ball and wickets. பேட்ஸ்மேன் பேர் என்னடா தமிழ்? புது பேட்ஸ்மேன் நல்லாதானே. ஜஸ்ட் 4 runs away ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் செமிஃபைனலுக்கான ஒரு வாய்ப்பு. அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி, சாரி முடிச்சிருவோமா என்ற மாதிரி டெல்லி ஒரு டஃபாக போலிங் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 4 ரன் அடிக்கணும். 12 ball 4 runs. ஆர்சிபி மாதிரியே விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க ஆப்போனண்ட்டுக்கு. 4 ரன் விளையாடணும் 12 பால்ல. மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் லாஸ்ட் 10 minutes சைலண்டாக இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு 100 இல்லை எல்லாம் அமைந்திருக்காங்க. ஓகே, அவங்க தியான நிலைக்கு சென்று விட்டார்கள். 12க்கு 4.
ஆஹா, அனைவரின் செல்ல குழந்தை சூப்பர் ஸ்டார் அங்கு கரெக்டான நேரத்தில் வந்திருக்கார். இந்த 6 பால் 6 விக்கெட் எடுத்தாருன்னா மொத்தம் என்ன ஒரு ஆல் அவுட்டே ஆயிடுவாங்கப்பா ஆர்சிபி. அங்கு அதை செய்வாரா இல்ல 4 ரன் அடிப்பாங்க டீம் ஆர்சிபி? டிஃபென்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் டெல்லியோட சூப்பர். ஒயிட் சிக்னல். அங்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டையும் பண்ணல. அவர் நேச்சுரலா போலிங் போட்டுட்டு போயிட்டே இருக்காரு. இன்னும் 2 ரன் அடிக்கணும். இது மீடியம் ஃபாஸ்ட்லேயே வேற மாதிரி ஃபாஸ்டா இருக்குதுங்க. இது ஒன் லாஸ்ட் ரன் டீம் ஆர்சிபி. இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. செமிஃபைனல் நோ பால் மேட்சை முடிச்சிட்டாங்க. ஓகே, நல்லது. அங்கு அருமையாக முடித்து வச்சிருக்கிறார் இந்த மேட்சை. இதுவரையிலும் ரொம்ப ஈகரா